போஸ்ட்மார்ட்டம் டிப்ரெஷன் எதனால வருது தெரியுமா? நைட் ஃபுல்லாக சரியாக தூங்க முடியாது, ஒழுங்காக டைமுக்கு சாப்பிட முடியாது, ப்ரெஸ்ட் ஃபீட் பண்ணுறதா இருந்தால் ஸ்பைசி ஃபுட் சாப்பிடவே முடியாது. நார்மல் டெலிவரியாக இருந்தாலும் சரி, சி செக்ஷனாக இருந்தாலும் சரி, ஸ்டிச்சஸ் பெயின் இருந்துகிட்டே இருக்கும். பட் இதனால தான் நமக்கு டிப்ரெஷன் ஆகுதா? கண்டிப்பாக இல்லை. நம்ம கூட ஒரு 4 பேர் இருப்பாங்க. கேள்வியே கேட்பாங்க, நார்மல் டெலிவரியா இல்லை சி செக்ஷனா? சி செக்ஷனா ஏன் நார்மல் ட்ரை பண்ணலையா? அதே நார்மல் டெலிவரினா நெக்ஸ்ட் பேபி பிளான் எப்போ? இல்லை எனக்கு புரியல, எந்த டெலிவரியாக இருந்தால் என்னங்க, பெயின் எடுக்க போகிறது நாங்கள், இல்லை நீங்கள் எடுத்துக்க போகிறீங்களா? இல்லை இல்லை, பாப்பாவை பார்த்ததுக்கப்புறம் சொல்லுவாங்க, ஒன்று அம்மா மாதிரி இருந்துச்சு அவங்க அம்மாவே, இல்லை அப்பா மாதிரி இருந்துச்சுன்னா அவங்க அப்பனே. இல்லை எங்கள் குழந்தைன்னா ஒன்று அம்மா மாதிரி இருக்கும், இல்லாட்டி அப்பா மாதிரி இருக்கும், அப்படி தானே? இல்லை வேறு யார் மாதிரி இருக்கணும்? எனக்கு புரியல. அடுத்த கேள்வி கேட்பாங்க, குழந்தைக்கு ப்ரெஸ்ட் ஃபீட் பண்ணிகிட்ருக்கேன் இல்லை ஃபார்முலா மில்க்கா? இல்லை ஃபார்முலா மில்க்குன்னு சொன்னால் நாங்கள்லாம் அந்த காலத்தில் தாய்ப்பால் தான் கொடுப்போம், அதுதான் குழந்தைக்கு சக்தி. இல்லை தாய்ப்பால் தான் கொடுத்துட்ருக்கேன் அப்படின்னா, குழந்தைக்கு 3 மாதம் ஆயிடுச்சுல, இப்போ பால் பத்தாது, நீ ஏதாவது எக்ஸ்ட்ரா ஃபுட் கொடு அப்படின்வாங்க. சரி, அதுக்கப்புறம் அந்த குழந்தைக்கு ஏதாச்சும் உடம்பு சரியில்லாமல் போயிடுச்சுன்னா, ஸ்டமக் பெயின் வந்துச்சுன்னா போதும், நீ தான் ஏதாச்சும் சாப்பிட்ருப்ப, நீ தான் ஏதாச்சும் இருப்ப. எனக்கு புரியல, எதுக்கு எடுத்தாலும் கேட்டு போட்டிங்கன்னா நாங்கள் என்ன தான் பண்ணுறது? அந்த குழந்தைக்கு என்ன ஆனாலும் நாங்கள் தான் பொறுப்பு. என்னத்தை சொல்ல.